என் பேர் திவ்யலட்சுமி. நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். நான் புதுசாக 2 இயர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்காக இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து சோலார் ஃப்ளெக்ஸ். இது வந்து உடல் மையம்னு சொல்லுவாங்க. இது வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம செய்கிற ட்ரீட்மெண்ட்டும் வந்து ஏற்றுக்கும். அதே மாதிரி பாடியும் வந்து கரெக்டான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அட்ரினல் பாயிண்ட். அடுத்தது கிட்னி. ஃபஸ்ட்டு கிட்னி, யூரின் ட்ராக்கு, பிளேடர் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணாலே வந்து பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பாடியில் இருக்கிறது யூரின் வழியாகவே பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியே போயிடும். ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஈசோஃபேகஸ். டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஈசோஃபேகஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கார்டியாக் ஜங்ஷன். அதுலேருந்து அப்படியே ஸ்டொமக் கிளியர் பண்ணி விட்டுறோம். ஸ்டொமக் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டியோடினம். டியோடினம் ட்ராக் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு பேன்க்ரியாஸ், அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைன். இது எல்லாமே வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஒர்க் ஆகிற பார்ட்ஸ். இதெல்லாமே ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணாலே நம்ம பாடி வந்து டீடாக்ஸ் இல்லாமல் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் நல்லா பண்ணணும். ஸ்டொமக்கும் நல்லா பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் வந்து கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஹார்ட்டு. ஹார்ட்டு நல்லா பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளீன். இது எல்லாமே வந்து டீடாக்ஸ் இல்லாமல் நல்லா கிளியர் பண்ணி விட்டுருணும். அடுத்து தைராய்டு பாயிண்ட். தைராய்டு பாயிண்ட் நல்லா இருந்தால் தான் வந்து நம்ம மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா நடக்கும். அதுக்கு தைராய்டு பாயிண்ட் நல்லா கிளியர் பண்ணுறோம். ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் ரெண்டுக்குமே தைராய்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாராதைராய்டு. பாராதைராய்டு பண்ணிட்டு நெக்ஸ்ட் லங்ஸ். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்க எல்லாத்துக்கும் லங்ஸ் பண்ணணும். நெஞ்சு சளி, கோல்டு இருக்குது அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்து நம்ம லங்ஸ் பண்ணலாம். லங்ஸ் நல்லா பண்ணணும்.